சர்க்கியூட் ஆயிருக்குங்க. ம் நீங்க கீழே போங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வயர் எப்படி இங்க வந்திருக்கும்? யாரோ வேணும்னு தான் போட்டிருக்காங்க. நேத்து நீங்க சாரதாவை காப்பாத்திட்டீங்க, இன்னைக்கு என் அண்ணன் காப்பாத்திட்டான். அங்கிருந்து அவ தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு மரணம் நிச்சயம். நீங்க மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு நான் மரணத்தை காட்டுவேன். ரிஷபை யாரு கொல்லணும்னு நினைக்கிறாங்க? அதோட ஏன் சக்தி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த அறையில என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. அது நீதான் சரதா, என்னோட வருங்கால மனைவி நீதான். ரிஷப், உன் கண்ணு முன்னாடி தானே என்னோட கல்யாண பேச்சு நடந்துச்சு. நீ எதுவுமே சொல்லலையே. நான் கல்யாணம் பண்ணலாம் ஆசைப்படல, ஆனா நீ ஒரு தடவை கூட தடுக்கலையேப்பா. ஏன்? ஏன்னா எனக்கே தெரியலையே. என்னாச்சு? ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? நம்மளோட கல்யாணம் நடக்க போகுது சரதா. இதுதான் உன்னோட விதி. நீ ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி ஒரு எண்ணத்தோட நீ பேசாத. சரதா, அன்னைக்கு உன் பின்னாடி வந்து உன்னை கட்டி பிடிச்சல, அது சும்மா கட்டி பிடிக்கல, அது என்னோட உரிமை. நீ எனக்கானவ, நான் உனக்காக, நீ எனக்காக உருவானவ. வாய மூட. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் உளராத. என் புருஷன் பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. இதெல்லாம் மட்டும் அவர் கேட்டாரு. இங்க பாரு, நடக்க போறது நடந்துதான் தீரும். நீதான் என்னோட வருங்கால மனைவி. உன்னை எனக்கு மனம் முடிச்சு தரதா ஏற்கனவே அவங்க வாக்கு கொடுத்திருக்காங்க. Just shut up. என்ன நீ அரை மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்க? இனி நான் இருக்கிற பக்கமே வராத. இனி எப்பவும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காத. சரி, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இனி எல்லாம் நாளைக்கு தான் முடிவாகும். நாளைக்கு நம்மளோட கல்யாணம் நடக்கும். Shut up. சரதா, என் பக்கத்துல வராத. உனக்கு என்ன இவ்ளோ துணிச்சலா? இது துணிச்சல் இல்ல, காதல். உன் தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். நீ எனக்கானவ, கண்டிப்பா என்ன வந்து சேருவேன். முதல்ல நடக்க போறத பாரு. நீ ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட அனாவசியமா பேசிட்டு இருக்க. அதுக்கான விளைவுகளை பாரு. என்ன பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரு என்னன்னு தெரியாது. நான் யாரு, என்னால என்ன முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். நான் ஒரு நாகினி. நாகினிகளுக்கெல்லாம் நாகினி, சேஷ நாகினி. நீ சேஷ நாகனினா நான் சேஷ நாகும். உன்னோட விதியும் நான் தான், உன்னோட எல்லையும் நான் தான். உனக்கு தெரியுமா சாரதா, உங்க அக்காவும் ஒரு சேஷநாகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பா. என்னம்மா சொல்ற? சொல்றேம்மா, ஒவ்வொரு சேஷநாகினியும் 21 வயசுல சேஷநாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அவளோட விதி, புரியுதா? நீ என்ன நினைச்ச? நான் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வந்தேன்னா அவ கல்யாண கதையை நமக்காக உருவானதுதான். நம்மளோட கதையில நாம 2 பேரும் தான் ஜோடி. சேஷநாகினி விதிப்படி சேஷ நாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ என் தங்கச்சி இருக்கிறாளே,
அவ என் தூரத்து சொந்தம்தான். நான் ஒரு சேஷன் ஆகன்றது அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. உன்னோட தலையெழுத்து, உன்னோட எதிர்காலம் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கிறேன். 6 அசுரர்களும் கிடைச்சிட்டாங்க. இப்போ உன் வேலை முடிஞ்சது. இப்போ உனக்கு நேரம் வந்துருச்சு. என் கூட தான் நீ வரணும். நீ என்ன கல்யாணம் பண்ணாத வரைக்கும் மற்ற அசுரர்களோட முகத்தை உன்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா முகத்தை பார்த்தாதான் உன்னால கொள்ளவே முடியும். இதுதான் உன்னோட லட்சியம். அதுக்காக தான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட. நீ ஒரு சேஷ நாகத்தை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் மிச்சம் இருக்க அசுரர்களை உன்னால கண்டுபிடிக்க முடியும். கண்கள் எப்பவும் போய் சொல்லாது. உன் மனசுல யார் இருக்கான்னு இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். ரிஷபா, நீ காதலிக்கிறது ரிஷபதான். இது சாதாரண காதல் இல்ல, தெய்வீக காதல். சிவசங்கருக்கும் கௌரிக்கும் இருந்த காதல். இது உன்னோட காதல் சின்னமே உன்னோட காதல் எடுத்து சொல்லுது. அவன் கட்டின தாலியை நீ இப்பவும் கையில தான் கட்டியிருக்க. அப்புறம் அவனால ஏற்பட்ட இந்த காயம், இந்த ரத்தம், இது குங்குமமா மாறி உன் நெத்தி அலங்கரிக்குது. நீ ஏற்கனவே திருமணமானவ சாரதா. அப்புறம் நான் எப்படி உன்னோட மணமகனாக முடியும்? கண்டிப்பா முடியாது. உன்னோட இந்த மனசு ஏற்கனவே இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த காதல் உறவை என்னால எப்படி பிரிக்க முடியும்? நான் அக்னி சாட்சியா உன்னோட விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால எப்படி பண்ண முடியும்? அதனால நான் உன்னை எல்லா கட்டுப்பாட்டுல இருந்தும் எல்லா சத்தியத்துல இருந்தும் விடுவிக்கிறேன். உன்னோட விதியில வேணா நான் இருக்கலாம், ஆனா உன்னோட மனசுல அவன் தான் இருக்கான். போ, உன் காதலன் கிட்டேயே போ. ஏன்னா இந்த காதல் விதியை விட, நேரத்தை விட, ஏன் இந்த பிரபஞ்சத்தை விட உயர்ந்தது. காதலுக்கான முடிச்ச போடுறதே அந்த இறைவன் தான். ஆனா விதிக்கு எதிரா நம்மளால எப்படி செயல்பட முடியும்? சேஷ நாகமோ சேஷ நாகினியும் கல்யாணம் பண்றதுதான் நாகலோக விதி. அந்த சடங்கை நம்மளால எப்படி மீற முடியும்? ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தியாகம். சேஷ நாகம் தன்னோட காதலை தியாகம் பண்ணி பிரம்மச்சாரி விரதம் இருந்து பிரம்மச்சாரி ஆயிட்டா அப்புறம் சேஷனாகினி இந்த திருமணத்துல இருந்து விடுபட்டுடலாம். சேஷ நாகமாகிய நான் சிவபெருமானின் சாட்சியாக இந்த கங்கை நீரை தொட்டு பரமேஸ்வரனுக்கு வாக்களிக்கிறேன். இன்றிலிருந்து நான் பிரம்மச்சரிய விரதம் அனுசரிப்பேன். இனி வாழ்நாள் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன். யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஓம் நமச்சிவாய. இந்த பூலோகத்தையே தாங்கி நிக்கிற இந்த சக்தியை நான் வணங்குறேன். நாக வம்சத்தோட மிகப்பெரிய இந்த சக்தியை நான் வணங்கி நிக்கிறேன். நீங்க மிகப்பெரிய சக்தி நிறைஞ்சவர் மகாவிஷ்ணு.
லக்ஷ்மி தாயாருடைய வைகுண்டத்துல வசிக்கிற ஆதிசேஷன் நீங்க. உங்களை வணங்கி நிக்கிறதே பேரதிர்ஷ்டம். இன்னைக்கு நான் உன்னோட சந்தோஷத்தை உனக்கு திரும்ப தரேன். போ, உன்னோட காதலை தேடி போ.